ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ண போகிறோம் நம்மளுடைய பாடியை. ஸோ என்னுடைய வெயிட் லாஸ் சீரீஸில் நான் எடுக்க போகிற முதல் வீடியோ இது. எடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாள் மேலே ஆகுது. இது நான் டப் பண்ணி நான் எப்போ ரிலீஸ் பண்ணுவேன், என்ன டேட்டுன்றது தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பண்ணது. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலை, நார்மலாகவே நீங்கள் டீடாக்ஸிஃபை பண்ணிக்கணும், உங்கள் ஒரு பாடி வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமோ நைட் வரைக்குமோ என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே, ஆக்சுவலி இது வந்து நான் டப் பண்ணியிருக்கவே கூடாது, நான் வந்து மைக் போட்டிருக்கேன் அப்படின்ற ஞாபகத்தில் ஷூட் பண்ணிட்டேன். இந்த வெளியில் வந்து இந்த டவர் ஃபேன் ஓடிட்டு இருந்ததுங்களா, அந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் பேசுறது சுத்தமாகவே கேட்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ்வலாகவே ஜீரா வாட்டர் தான் குடிப்பேன். இது எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறதுனாலையோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால எதுவுமே கிடையாது. யூஸ்வலாகவே நான் ஜீரா வாட்டர் குடிப்பேன். ஸோ அதே மாதிரி சீரகம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து வந்து டீடாக்ஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி முன்னாடி நாங்கள் குவைத்தில் இருந்தப்பவும் சரி, லைக் யூஸ்வலாகவே வந்து அவர் அந்த இது என்னென்னமோ கலக்கி குடிக்கிறது, இந்த பூண்டு தட்டி சாப்பிட்றது, அந்த பட்டை போட்டு இஞ்சி போட்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஏதாவது குடிப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருப்பார். பட் நமக்கு வந்து அதெல்லாம் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து நான் இந்த ஜீரா வாட்டரே வந்து கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலையில் எழுந்தவொடனே நம்ம குடிக்கிற அந்த ஒரு வார்ம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். மார்னிங் ஜீரா வாட்டர் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இது க்ரீன் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் நம்ம தான் குடிக்க போகிறோம். ஸோ இந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீடாக்ஸிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து சாப்பாடெலாம் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு நாளில் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த கால விரத முறைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்றது நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சின்ன வயசுலலாம் சாமி கும்பிடும்போது காலைல உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, சாமி கும்பிட்டு தான் சொல்லும்போது கோவம் வரும். ஆனால் அது எவ்வளோ நல்லது அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஜூஸ் போடுற சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா தேதகப்பா எஸ்மே சன்னோட சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து இதில் போடுற வீடியோஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நிறைய வீடியோஸ் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அதில் வரும், நிறைய ரீல்ஸ் போடுவோம். ஸோ அதனால் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அந்த சேனல் முடிவு இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. அதனால் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா பேஜையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. சேம் சேனல் நேம் தான், தேதகப்பா எஸ்மேசன் தான். ஸோ இந்த க்ரீன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இது ஆம்லா, கருவேப்பிலை, ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, எதுவும் கிடையாது, உப்பு கிடையாது, சக்கரை கிடையாது, எதுவுமே கிடையாது, நிறைய தண்ணி ஊற்றி நல்ல ஒரு லாங் கிளாஸில் நல்லா மோந்து பார்க்காம பல்லில் படாமல் கடன்னு குடிச்சிடணும். அப்படி டேஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. க்ரீன் ஜூஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தோன்னா கசக்கோன்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ஸோ அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் தான் வரும். இலைக்கு எந்த ஃப்ளேவருமே கிடையாது. புதினா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்கும், அந்த மின்ட்டி இது இருக்கும், அதுக்கு டேஸ்ட்டு கிடையாது, அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான். கருவேப்பிலைக்கும் ஃப்ளேவர் மட்டும்தான். அதே மாதிரி கொத்தமல்லி லைட்டாக கொஞ்சம் புளிக்கும், ஆம்லா கொஞ்சம் புளிக்கும். ஸோ ஓவராலாக ஒரு புளிப்பு துவர்ப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான். ஸோ இது குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பிளட்டு, அந்த உங்களுடைய அந்த இது வயிறுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகும், கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று. அது நல்லா கடன்னு குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த மீல் ஆஃப் த டேக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி ஒரு நாளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இதில் பழகினவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம பழகினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் டீடாக்ஸ் பண்ணுறதுலாம்.
ஸோ எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நேரம் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. என்னென்னா இந்த கொரோனா டைமில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில கஷாயம்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி வந்ததே கிடையாது. ஆனால் அந்த கொரோனா டைமில் அவுட் ஆஃப் தி பயம், ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி இடித்து, பூண்டு இடித்து, லெமன் வந்து ஒரு ஃபுல் சைஸ் லெமன் தோலோடு போட்டு கொதிக்க வச்சு, மஞ்சள் கிழங்கு அடைச்சி, என்னென்னமோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன வருதோ அதெல்லாம், என்ன நாங்கள் அங்கே தனியாக வேறு இருந்தோமா, அதனால் ஏதாவது வந்தால் நம்ம பார்க்குறதுக்கு கூட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயமாயிடுச்சு, நிறைய ரூமர்ஸு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எங்கள் வயிறு ரொம்ப கெடுத்துக்கிட்டோம், அதை வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு. ஸோ அதனால் எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிக்கிற ஒரு ட்ரிங்க்கும் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் இம்பேக்டாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் இம்பேக்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ட்ரிங்க்கை குடிக்கணும். ஸோ அதனால் நம்மளே இதை வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கலாமா, நம்மளே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளே ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்வைசபிளே கிடையாதுங்க. என்ன கேட்டால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டயட்டிஷியன்கிட்டேயோ, நியூட்ரிஷனிஸ்ட்கிட்டேயோ, டாக்டர்கிட்டேயோ யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர் என்ன கேட்டால். ஸோ என்னுடைய அடுத்த மீல் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. ஸோ இந்த மாதிரி பல விதமான காம்பினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட போகிறேன் இந்த டே ஃபுல்லாக. ஸோ அதான் நானே ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த ஒரு கன்சல்டேஷனும் பண்ணாமல் அந்த கொரோனாக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வருஷம் நான் போராடினேன். இன்னுமுமே அதில் போராடிட்டு தான் இருக்கேன். ஒரு சில ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒத்துக்காது ஒரு குவான்டிட்டிக்கு மேலே எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால் எந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம வந்து சின்ன வயசில் எது நடந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிலில் போய் விளையாடிட்டு வரீங்க, நல்லா ஃபேஸ் வந்து டேன் ஆகுதுன்னா அதற்கு நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போது சீக்கிரம் அந்த ஒரிஜினல் கலர் வரும். ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ரொம்ப டேன் ஆகி நம்ம இந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அந்த டேன் அப்படியே போகிறது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அது மாதிரி தான் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரிவர்ஸ் ஆகாது. ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகாமலே கூட போயிடலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம எது வந்தாலும் நம்ம இது பண்ணோம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் வச்சு தான் நான் இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மார்னிங் இந்த ஜீரா வாட்டரு என்னோடய பாடிக்கு செட் ஆகிற மாதிரி, இல்லைன்னா இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு செட் ஆகாது, அதனால் நான் அது குடிக்கிறது இல்லை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர்மெலன் அண்டு இது சாப்பிட போகிறேன், பைனாப்பிள் சாப்பிட போகிறேன். ஸோ அடுத்த ஃப்ரூட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hours 2 hours டிஃப்ரென்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 times பார்த்திங்கன்னா இன்டர்வல் விட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பசிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அடுத்த வேளை நம்ம ஃப்ரூட் சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா அது நமக்கு சாப்பிட பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணும்போது எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு, ரொம்ப ரெட்டாக இருந்த மாதிரி இருந்ததா, அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும்ல, இதெல்லாம் ஒயிட்டாக இருந்தது. சரி இது ஒரு வேளை வந்து கலர்லாம் பூசி வருது, அந்த மாதிரி கலர் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய இந்த நியூஸ் சேனல்லலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஜஸ்ட் இப்படி தொட்டு பார்த்தா அந்த ரெட் கலர் ஒட்டுச்சுன்னா அது வந்து கெமிக்கல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அழுத்திட்டேன்னா அது வந்து இந்த ஜூஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ரெட் இதில் தான் நேச்சுரல் ரெட்டில் தானே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒருவேளை இது சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், இல்லை அது வந்து நார்மல் தான், ரெட்டுனா சாயம் மாதிரி தெரியும், ஸோ இது நல்ல பழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ பைனாப்பிள் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ குவான்டிட்டி நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ணும். ஆக்சுவலி சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இனிப்பு. காலையில் அந்த 2 ட்ரிங்க்கு தவிர அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள், அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலன் பைனாப்பிள், இதுக்கப்புறம் சாப்பிட போகிற ஃப்ரூட்னாவே வந்து நம்ம ஊரில் எல்லாமே இனிப்பாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி திகட்டிடுது. ஸோ எப்படா நம்ம வந்து அடுத்து சோறு சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த நாள் ஃபுல்லாக நம்ம கழிக்க வேண்டியது வரும். ஸோ
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி ஒரு டீடாக்ஸிங் பண்ணார். இது வெரி லாங் பேக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸுனால் செப்பரேட்டாக எதுவுமே இது பண்ணாமல் பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, வெஜிடபிள் ஜூஸஸாக குடிப்பார். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஆக்சுவலி. அதில் வந்து சர்க்கரை போடக்கூடாது, சால்ட் எதுவுமே போடக்கூடாது. பம்கின் ஜூஸு, அதுவும் பீட்ரூட் ஜூஸ்னால் ரொம்ப கொடுமை. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் ஒன் டே கூட தாங்க முடியாது. ஏன்னா வெளியில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒர்க் போயிட்டு வரோம் அப்படின்னா அது வந்து சில பேருக்கு வந்து அது வெளியில் போனால் அது டைவர்ஷன் ஆகிடும் சாப்பிட்றதுலேருந்து. ஸோ அந்த மாதிரியே இருப்பாங்க. சில பேருக்கு வெளியில் போனால் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, நிறைய ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டம். இப்போ நம்மவே இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சில பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கோம், நமக்கு அந்த வேலை செய்யும்போதெல்லாம் பசிக்காது. ஆனால் இதுவே நம்ம சில பேருக்கு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஃபுட்டு சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பசி, அந்த கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நம்ம மைண்டு தான் அதை கண்ட்ரோலாக நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இது அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு அண்ட் பிளாக் கிரேப்ஸ் அண்ட் குக்கும்பர். ஸோ அடுத்து அதான் சொல்கிறேன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. ஒருத்தருடைய பாடிக்கு என்னென்ன தேவை, நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ இது சாப்பிட்டா நமக்கு செட் ஆகுமா, இத்தனை மணிக்கு இது சாப்பிட்ணும். ஸோ அந்தந்த மாதிரி இது வச்சு நம்ம வந்து அடுத்த இது வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து இந்த டீடாக்ஸிங் பண்ணி பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு வாட்டி வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆனால் வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து ஏன் இருந்தேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒன்று வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ குடிக்கணும் ஒரு டைமில் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய பாடியோட எலக்ட்ரோலைட் லெவல்ஸை வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். நமக்கு வந்து தலை சுத்தல், வாமிட்டிங்கு, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்போட அந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் நிறைய தண்ணி குடிச்சிட்டோன்னா. நம்ம வந்து தண்ணி நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸாக அது டிபெண்ட்ஸ். சம்மர் சீசன்னா இவ்வளோ, வின்டர்னா இவ்வளோ. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தேவைக்கான அளவு மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், அதுவும் ப்ராப்பரான இன்டர்வல்ஸில். ஸோ அதுவும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் பாருங்கள், இது ரொம்ப டெட்லியான காம்பினேஷன். ஆரஞ்சு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கிரேப்ஸு பயங்கர புளிப்பு வேறு, அதுக்கப்புறம் இந்த குக்கும்பர் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி தலைவலியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த ஃபுட்டு டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு இரிட்டேஷன் ஆகிடுச்சு. நீங்களாம் நினைக்கலாம் எதுக்கு இதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு அப்படின்னு, பட் வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் யூ டச் 30க்கு மேலே 35, எனக்கு வந்து 34 இயர்ஸ் ஆகுது இப்போது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்றது அப்படின்றது ஒரு தினசரி இதுவாகிடுச்சு. வெளியில் போய் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் ஒரு அவுட் சைட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது, ஒரு ஃபுட்டுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நிறைய ஃபுட்டு வந்துருச்சு. வேறு என்ன, யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஃபுட்டு அப்படின்னு இருக்கும்போது ஓரளவுக்காவது நமக்கு வந்து ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிற ஒரு விஷயங்கள் வேணும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்றத விட ஓரளவுக்காவது நம்மளை கட்டுப்படுத்திக்கணும், ஏதாவது ஒரு வகையிலையாவது நம்மளை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஆஃப்டர் 60 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் உருப்படியாக இருக்கணும்னா இப்போ ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த மீல் பப்பாயா அண்ட் மஸ்க்மெலன். ஸோ அது எனக்கு மஸ்க்மெலன் சுத்தமாக பிடிக்காது, பப்பாயாவும் பிடிக்காது. ஸோ அதுதான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வேணுன்னா நீங்கள் குடிக்கலாம், பட் எனக்கு அந்த டீ காஃபிலாம் நான் கொஞ்சம் பால் சேர்க்காமலாம் நான் குடித்தது கிடையாது, அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மாதுளம்பழத்தோடு முடிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டீடாக்ஸிங் டே. 7-7:30க்கு மேலே எதுவுமே சாப்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை வாட்டர்மெலன் வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி எதுவுமே கிடையாது.